ஆல்ரெடி நீங்கள் ஸ்டெப் 6 வீடியோ பார்த்துருப்பீங்க. லேண்டிங் காஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. இப்போது அந்த லேண்டிங் காஸ்ட் நீங்கள் கால்குலேட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ரேட்டு செட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்தது நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும், அப்படி தானே? ஆனால் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டெப் நம்பர் 7ல் சாம்பிள்ஸ் வாங்கி பார்க்கணும். உங்களுக்கு அந்த லேண்டிங் காஸ்ட்டு விலை செட் ஆகிட்டு அப்படின்னா நீங்கள் ஸ்டெப் நம்பர் 7ல் சாம்பிள்ஸ் வாங்கி பார்க்குறதுக்கான முயற்சிகளில் இறங்குறீங்க. அப்போது இந்த சாம்பிள்ஸ் வாங்குறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விதமாக சாம்பிள்ஸ் வாங்கலாம். ஒன்று பர்சனல் அட்ரஸ், அதாவது நீங்கள் ஒரு கம்பெனிலாம் காமிச்சிக்காம நீங்கள் ஜஸ்ட் என்னுடைய பர்சனல் அட்ரஸ்க்கு பர்சனல் நேம் போட்டு பர்சனல் அட்ரஸ்க்கு பர்சனல் ஷிப்மெண்ட்டாக சாம்பிள்ஸ் அனுப்புங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டினா நீங்கள் ஐஇ கோடெல்லாம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா கமர்ஷியல் ஷிப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிள்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். இது கொரியர் மூலமாகவே பண்ணுவாங்க. அதாவது கொரியரில் லைக் யூபிஎஸ், டிஹெச்எல், ஃபெட்எக்ஸ், இந்த கொரியர் மூலமாக நீங்கள் சாம்பிள்ஸை ரிசீவ் பண்ணிக்கலாம். இங்கே என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நீங்கள் பர்சனல் ஷிப்மெண்ட்டை நீங்கள் சாம்பிள்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த கஸ்டம்ஸ் டியூட்டி அதிகமாக இருக்கும். கஸ்டம்ஸ் டியூட்டியோடைய அந்த பர்சன்டேஜை அபவ் 70% மேலே இருக்கும், ஹையாக இருக்கும். உங்களுடைய அதாவது ப்ராடக்டுடைய காஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 8,000னா அந்த 8,000க்கு நீங்கள் ஒரு 72, 73, 76% போட்டு பாருங்கள் எவ்வளோ வரும்ன்ட்டு. அந்த காஸ்ட்டு நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும் கஸ்டம்ஸ்க்கு. இதே இது கமர்ஷியலில் நீங்கள் பண்ணுறீங்க, உங்களுடைய ஓன் ஐஇ கோடு மூலமாக நீங்கள் அதை கமர்ஷியலாக நீங்கள் அந்த சாம்பிள்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா அந்த கஸ்டம்ஸ் டியூட்டி அவ்வளோ பர்சன்டேஜ் வராது. எக்ஸாக்டாக உங்கள் ப்ராடக்ட்டுக்கான கஸ்டம்ஸ் டியூட்டி என்னவோ அந்த டியூட்டியை தான் கஸ்டம்ஸில் வாங்குவாங்க. இந்த ஒரு டிஃப்ரென்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சாம்பிள்ஸை வாங்குறதுக்கு முன்னாடி. அதே மாதிரி என்ன தான் நீங்கள் சாம்பிள்ஸ் வாங்குறதா இருந்தாலும் டாக்குமெண்ட்டும் உங்கள்கிட்ட என்ன டாக்குமெண்ட்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் உங்களுடைய C&F ஏஜென்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது சைனா சப்ளையர் ஏதாச்சும் டாக்குமெண்ட் அனுப்பணுமா இந்த சாம்பிள்ஸோடு சேர்த்து அப்படின்றதையும் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும். அதே மாதிரி உங்கள் கையில் என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்றதையும் நீங்கள் உங்களுடைய C&F ஏஜென்ட்டை வெரிஃபை பண்ணிக்கோங்க. லைக் உங்கள்ட்ட ஜிஎஸ்டி இருக்கணும், ஐஇ கோடு இருக்கணும், அதுக்கப்புறம் ஆடு கோடு இருக்கணும். இந்த மாதிரியான ஒரு தகவல்கள்லாம் நீங்கள் யாருக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய இந்த ஷிப்பிங் ஏஜென்ட்டு C&F ஏஜென்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது நீங்கள் கொரியரில் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் யூபிஎஸ்சில் கேளுங்க, டிஹெச்எல்லில் கேளுங்க, இல்லை ஃபெட்எக்ஸில் கேளுங்க. இல்லாட்டினா வேறு ஏதாச்சும் ஒரு லாஜிஸ்டிக்ஸ் ஏஜென்ட்டை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணுன்னா சாம்பிள்ஸ்னாலும் அதை இம்போர்ட் பண்ணணும். ஏன்னா கஸ்டம்ஸில் ஸ்ட்ரிக்டாக எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க. டாக்குமெண்ட்ஸ் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லி உங்களுடைய சாம்பிள்ஸ் அவங்க ஹோல்ட் பண்ணிடக்கூடாது. அதுக்காக தான் நான் இப்படி கிளியராக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போது ஸ்டெப் நம்பர் 7 சாம்பிள்ஸை ரிசீவ் பண்ணுறது. இப்போது இன்னொரு விஷயம் உங்களுக்கு வரும், அந்த சாம்பிள்ஸை ரிசீவ் பண்ணுறதுக்கு பேமெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்றது. இப்போ நான் இதை பற்றி என்னுடைய அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்டெப் நம்பர் 8ல் சொல்கிறேன்.